everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சிவா சிவபெருமானோட மெசேஜ் ஸ்பெஷல் ரீடிங் கூட நம்ம சொல்லலாம். ஸோ பைல் செலெக்ஷன் வச்சுருக்கேன், 2 பைல் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 பாருங்க, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். இந்த ஒரு பிக்சர், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். பைல் நம்பர் 2, யூ ஹாவ் காட் திஸ். ஸோ இந்த ஒரு மெசேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த 2 மெசேஜ் இந்த 2 டாப்பிக்கில் எது நீங்கள் சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 2 பைல் நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சூஸ் பண்ண டைம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணிக்கோங்க. யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே என்னோட டைம் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணுனீங்களோ உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ சிவபெருமான் என்ன மெசேஜஸ் உங்களுக்கு தராங்க? Awakening. Okay. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரிஸ், பழைய ட்ராமாஸ், தேவையில்லாத அந்த ஓல்டு ஸ்டோரிஸ், ஓல்டு ட்ராமாஸ் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் அந்த உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பழைய காலத்து விஷயங்கள், ரொம்ப ரொம்ப டீப்பான விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாஸ்ட் ட்ராமா மாதிரி இருக்கு. அந்த ஒரு பழைய ட்ராமாஸாக இருக்கட்டும், பழைய விஷயங்கள் எதுவுமே உங்கள் ஃபியூச்சருக்கும் சரி உங்கள் கரண்ட் லைஃப்க்கு யூஸ் இல்லை. ஸோ சிவபெருமான் அந்த ஒரு ட்ராமாலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செய்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் சிவபெருமான் கிட்ட ரொம்ப மனசார வேண்டணும். ஓம் நம சிவாயங்கிறது சொல்லிட்டே இருங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த பழைய விஷயங்களை உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறாங்க? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர் சிவபெருமான் கிட்ட நிறைய வேண்டுதல், எதிர்காலத்தை பற்றி பயங்கள், நிறைய ஆசைகள் எல்லாத்தையும் கேட்குறீங்க. அது அத்தனையுமே செய்யறதுக்கு, அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தடையாக நிற்கிறதே அந்த பழைய ட்ராமாஸ், ஓல்டு ஸ்டோரிஸ் தான் உங்கள் லைஃப்பில், எஸ்பெஷலி பாஸ்ட். அது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை அப்படியே தடுக்குது. எமோஷனலி ஆல்சோ நிறைய பாஸ்ட் ட்ராமாஸ் நிறைய இருக்கு, பழைய வூன்ஸ் எல்லாமே இருக்கு மனசுல, ஆள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு புது வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சிவபெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை முதல்ல விலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷத்தை தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேண்டுனது எல்லாமே செய்வாங்க. பட் அதுக்கு முன்னாடி எது உங்க வாழ்க்கையை விட்டு விலகணுமோ அது எல்லாத்தையும் விலக்கி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க யாரையும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஹோல்டு பண்ணாதீங்க. இல்லை இது ரொம்ப வருஷமா இவங்க என் கூட இருந்தாங்க, இல்லை இந்த பொருளோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா இருந்தது, என்னால் அப்படியே விட முடியாது. இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் வேண்டாம். எது உங்க வாழ்க்கையை விட்டு விலகுதோ அது எதுவா வேணா இருந்தாலும் லெட் கோ பண்ணுங்க. சிவபெருமான் மேல நம்பிக்கை வச்சுட்டு லெட் கோ பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்தோ உங்க வாழ்க்கையை விட்டு விலக போற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டீப் டவுன் ரொம்ப ரொம்ப மனசார உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாலுமே உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ஒரு விஷயம் உங்களோட எதிர்காலத்துக்கு தடையா நிக்குது. இது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஒரு திங்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பிலீவ்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஒரு விஷயங்களை செட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, பிலீவ்ஸ். நான் இப்படி தான் வாழ்வேன், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், என்னோட திங்கிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும், நான் மாடர்ன் லைஃப்க்கு வரமாட்டேன், நான் என்னோட இந்த தாட்ஸை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அடமெண்ட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க. ஸோ பி ஃப்ளெக்சிபிள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுதோ அதுதான் இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருக்குங்கிறது நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, அது நடந்தப்புறம் யூ வில் நோ. ஸோ நீங்கள் எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. இது நீங்கள் ஒரு சில ப்ராமிசஸாக இருக்கலாம், ஒரு சில வாவ்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பேட்டர்னில் வாழ்ந்துட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுவுமே மாறும். உங்கள் வாழ்க்கை முறையே மாறும், அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃபே மாறும். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒரு விஷயத்த செட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப், உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், எதையோ ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன்லேயே நிறைய சேஞ்சஸ் வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எய்மாக இருக்கட்டும், உங்கள் கோல், உங்களோட பேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸை அலோவ் பண்ணுங்க. இல்லை நான் கேட்டது தான் எனக்கு கிடைக்கணும், நான் இதுதான் வேண்டுனேன் அதுதான் கிடைக்கணும்னு இருக்காதீங்க. தெர் ஆர் சம்திங்ஸ் பெட்டர் சிவபெருமான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை விட்டு விலகிறப்போ நிறையா க்ரோத் இருக்கும், நிறையா கிஃப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுருப்பீங்க, நிறைய ஒரு ஏமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டைரெக்டாக உங்கள் லைஃப்பில் நடந்ததை வச்சும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை வச்சும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு லெசன்ஸ் லேர்னிங் அப்படி தான் இருக்கே தவிர ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு என்ஜாய் பண்ணுறது, உங்களோட மெமரி புக்கில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸை விட வாழ்க்கை பாடங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் அதை சிவபெருமான் மாற்ற போகிறாங்க. அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க, தடுக்காதீங்க. ஸோ உங்களோட அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு உங்களை பற்றின ஒரு விஷயமே மாறும். இவ்வளோ நாளாக பீப்புள் உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ, உங்களையும் சரி உங்கள் வாழ்க்கையும் சரி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ, பேசிட்டு இருந்தாங்களோ, உங்களை பற்றின ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே டிஃப்ரெண்ட் ஆகும். அதே சேம் ஸ்டோரி, அதே சேம் ட்ராமாலெல்லாம் இனி வாழ மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஒரு ட்ராமாஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மாறுது. அதாவது you could see this, அந்த அழகான ஒரு எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பெரிய ஒரு டோர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டோர் உடைச்சிட்டு தான் நீங்கள் அந்த சைடு போக முடியும் உங்களோட எதிர்காலத்துக்கு. நிறைய பேர் நான் சாமி வேண்டுறேன், சிவபெருமானம் வேண்டுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கல் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் சிவபெருமான் அந்த ஆப்ஸ்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தாண்டி போனீங்க அப்படின்னா வெரி ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப், அழகான ஒரு லைஃப். லுக் அட் த கார்ட். மேபி இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம கூடயே இருந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகிறப்போ அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த டைமில் நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகாமல் கண்ட்ரோல்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களால் அழகாக அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்கன்னு சொன்னது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளரையும் சரி உங்களை சுற்றியும் சரி நிறைய நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 7 சக்ராஸ், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 சக்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்கனிங் இருக்கும், சிவபெருமான் கொண்டு வருவாங்க. ஸோ ஒர்க் ஆன் யுவர் 7 சக்ராஸ், எஸ்பெஷலி ரூட் சக்ரா. உங்களோட எனர்ஜி எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஓவர்ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிஸ் இருக்கும் உங்கள் 7 சக்ராஸில். நிறைய மெடிடேட் பண்ணுங்க, நிறைய ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ஈச் சக்ரா இன் யோர் பாடி.
ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நிறைய வந்து ப்ரே பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டண்ட், மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ட்ரீம்ஸில் நிறைய விஷயங்கள் வரும், அதை வந்து நோட் பண்ணுங்க. என்ன வந்துச்சு ட்ரீமில், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அவேக்கனிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 1 ரொம்ப நல்ல மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அது அந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்போ உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களோட மைண்ட் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பாரத்திலிருந்து இறங்கின மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீயாக இருக்கும். நீங்களே ஒரு உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாரம் உங்களை விட்டு இறங்கினா எப்படி ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். ஸோ சிவபெருமானை நம்பிட்டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் ஹேப்பன். எது நடக்குதோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நடக்க விடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹோல்ட் பண்ணாதீங்க. சம் சேஞ்சஸ்ங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது, அது சிவபெருமான் கொண்டு வருவாங்க. ஸோ ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்னு வந்திருக்கு. ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஹர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்மளோட லைஃப்ல ஒரு மாற்றங்கள் வருது. ஒரு பிளேஸு நம்ம ரொம்ப வருஷமா ஒரே வீட்டிலே இல்லை ஒரே இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுறப்போ அதோட பெயின் நமக்கு தெரியும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல இருந்து மாறுறப்போ, அது மூவ் ஆன் ஆகுறப்போ அதோட பெயின்ஃபுல் தெரியும். ஸோ சம்வேர் ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இதெல்லாமே வந்து நடக்கும். பட் அதே மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டும் வரும். ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் நீங்கள் உங்களவே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து சிவபெருமான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நடந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ரியலைசேஷன் வரும், நிறைய அவேக்கனிங்ஸ் ஆல்சோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் வந்து இந்த கார்டு யூ ஹவ் காட் திஸ், இந்த கார்டை வந்து சூஸ் பண்ணினீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் வில் ஹேப்பன், சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வராங்க. ஓகே, ஃபைல் நம்பர் 2 எனர்ஜி கொஞ்சம் ஹையாக இருக்கு. ஸோ எனர்ஜி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, கீப்பர்ஸ் ஆஃப் த எர்த். இன்னொரு கார்டு எடுக்கிறேன். ஐ திங்க் பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு வந்து சிவபெருமான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, பார்ப்போம். 4 cards for you. Fine. ஓகே, ஸோ சிவபெருமான் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க. யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனிமையாகவே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நோ, நாட் அட் ஆல். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹெல்ப் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கல, எந்த ஒரு பீப்புள், எந்த ஒரு பர்சனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு நினச்சிட்டு இருக்கீங்க, தனிமையாக இருக்கீங்க, உங்களுக்கு சிவபெருமானோட ஒரு சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க வந்து எஸ்கேப் ஆகியிருக்கலாம். பெரிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு அந்த டைம்ல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் ஓம் நம சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி, மனக்குழப்பம், மன போராட்டங்கள் இருக்குதோ, அப்போ ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை டோன்ட் ஸ்டாப் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு தைரியம் வரும். ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் ரிமூவ் ஆகும். அது பார்த்தீங்க ஏன் அப்படின்னா, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஒரு ஆசைகள் இருக்குது,
நிறைய கேட்குறீங்க, கடவுள்கிட்டயும் சரி யூனிவர்ஸ் கிட்டயும் சரி நிறைய கேட்குறீங்க, ஆனால் கிடைக்கல எதுவுமே. பிகாஸ் உங்களோட எனர்ஜியும் சரி உங்களோட வைப்ரேஷனுமே ரொம்ப லோவாக இருக்குது. கரண்ட்லி வந்து உங்களோட எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது. ஈவன் நான் கார்ட் ஷஃபிள் பண்ணுறப்போவுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாச்சு. அதனால தான் அப்போவுமே நான் சொன்னேன் எனர்ஜி பார்த்துக்கோங்கன்னு. ஸோ உங்களோட வைப்ரேஷன் எல்லாம் லோவாக இருக்கிறனால இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பீப்புள், ஒரு உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு லைக் மைண்டட் பர்சன், ஒரு 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 என்ன சொல்கிறது, நல்லா நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பர்சன்ஸ் யாருமே வந்து இப்போ உங்களை சுற்றி இல்லை. பிகாஸ் வந்து உங்களோட எனர்ஜியும் சரி வைப்ரேஷன் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு உங்களை சுற்றி இப்போ நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஷிஃப்ட் கொண்டு வராங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாரும் சரி அவங்க எல்லாரும் உங்கள் கூடயே தான் இருக்காங்கங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஒரு 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 சில ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஷிஃப்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இல்லை என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்ஸ் வச்சுருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு உங்களோட ஜாபாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இது வந்து லைஃப் லாங் எனக்கு வராது. எப்போ வேணாலும் இந்த ஜாப் என்னை விட்டு போயிடும், எப்போ வேணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும், மூவ் ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா உங்கள் லைஃப்பில். எந்தெந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்டேபிளே இல்லாமல் இருக்கோ, எப்போ வேணாலும் அது உங்கள் கையை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதோ அதை வந்து சிவபெருமான் ரிமூவ் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு ஜாப், ஃபினான்ஷியலி அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே அது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சிவபெருமான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால எதெல்லாம் வந்து ரொம்ப டெம்பரவரியாக உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதை அத்தனையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க? மேபி ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் மேலே நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகிருப்பீங்க. இட் குட் பி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரே இல்லைன்னு தெரியும், பட் ஸ்டில் யூ கான் ஏபிள் டு லிவ். ஓகேங்களா? அதை விட முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே சிவபெருமானுக்கு தெரியும் அதை ரிமூவ் பண்ணுனா ஹர்ட் ஆவீங்கன்னு. பட் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட ஒரிஜினல் ட்ரூ நேச்சர், உங்களோட ட்ரூ செல்ஃப் அதை வந்து மறைக்குது. எத்தனை பேர் வந்து இப்போ கரண்ட்லி நீங்கள் ட்ரூ செல்ஃபாக தான் இருக்கீங்க. இப்போ நான் இருக்கிற ஒரு பர்சன், இது என்னோட ஒரிஜினல் கேரக்டர் தான், நான் இதுதான் இப்படி தான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. உங்களோட ட்ரூ செல்ஃபை நீங்கள் உள்ளே மறைச்சி வச்சுருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் வந்து உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறையா நான் பேலன்ஸ் பண்ணணும், நான் ஃபேமிலியும் சரி ரிலேஷன்ஷிப்பையும் சரி வேலை ஒர்க்கையும் சரி நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினல் செல்ஃபவே மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வந்து ஒரே மாதிரியே இருக்கீங்க? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களோட ட்ரூ செல்ஃப் என்னன்னு, அப்படிதான் இருக்கீங்களா? இல்லை. ஒரு பர்சன் என் கையை விட்டு போகக்கூடாது, அந்த பவர் என் கையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு, அது ஹெல்தி கிடையாது அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பை விட்டு ரிமூவ் ஆனால் மட்டும்தான் நீங்களாக இருப்பீங்க. யாரெல்லாம் எந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப் பிளாக் பண்ணுதோ, உங்கள் வாழ்க்கைக்கு வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு வாழ்க்கை க்ரோத்துக்கு பிளாக் பண்ணுதோ அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. அது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்களாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சிவபெருமான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க.
சரி, இந்த ஒரு விஷயம் வந்து மேபி உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் சூஸிங். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரமாக சூஸ் பண்ணலாம். உங்களோட ஒரிஜினல் செல்ஃப் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரண்டர். இல்லை, நான்லாம் மாற்ற மாட்டேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு அவங்க, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், ரொம்ப வருஷமாக எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டேன், எனக்கு தெரியும் அந்த பர்சன் இருந்தால் என் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அவங்களுக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நான் வந்து அவங்கள விட்டு போக மாட்டேன், இப்படி வந்துட்டு ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரண்டர் டு த டிவைன். சிவபெருமான் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஸ்டாப் ட்ரையிங். ரொம்ப ஹோல்டு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. ஓகேங்களா? சரி, சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சரி, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். பேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களோட கோல் பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி. இது வந்து பாண்டிங் வித் பர்சன்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடம் மாறணும், வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும், இல்லை வெளியூர் வேறு எங்கேயோ போய் செட்டில் ஆகணும், பட் ஆனால் நான் இருக்கிற இடத்த விட்டு நான் போக மாட்டேன், இது மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணுறீங்க. யூ நீட் டு அந்த கிரிப்பை லூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யூ நீட் டு லூஸ் இன் த கிரிப். வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க, பட் பிடிவாதமாக வந்து அந்த மாற்றத்துக்கு தடையாக இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கிறாங்க. லெட் த கிரம்பிளிங் அக்கர். நடக்கட்டும் அந்த ஒரு விஷயம், சேஞ்சஸ், ஷிஃப்ட், ஸ்டெபிலிட்டி இல்லாத டெம்பரவரியாக இருக்கக்கூடிய விஷயம் நடக்கட்டும், அது உங்கள் வாழ்க்கையை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இது வந்து கேட்குறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு என்னடா சொல்கிறது புரியலேன்னு ஒரு சில பேர் இருக்கலாம். பட் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் சிவபெருமானோட இந்த ஒரு மெசேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ புரியும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. சரி, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் சீக்கிரமாகவே அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லெட் கோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் புது விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ்ங்கிறது வரும். சரி, உங்களோட லைஃப்பில் ஒன்ஸ் திஸ் க்ரம்பிளிங் அக்கர், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும், டைம் பாஸ் எல்லாம் விலகிறப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப், ஒரு வேர்ல்டை உருவாக்கலாம். உங்களுக்கான ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர், ஒரு நியூ பர்சன், நியூ ரிலேஷன்ஷிப், நியூ கெரியர், அது வந்து அந்த பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் அழகாக உருவாக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. இது நீங்கள் உங்களோட சூழ்நிலையோட கம்பேர் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ லெட் திஸ் ஹேப்பன். அண்ட் சிவபெருமான் சொல்கிற மாதிரி அந்த டைமில் ரொம்ப வந்து பிரேக் டவுன் ஆகிட வேண்டாம். எஸ், சிவபெருமான் கூட தான் இருக்காங்க, கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பரவரி பர்சன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் விட்டு விலகிறப்போ, டெம்பரவரி விஷயங்கள் விலகிறப்போ ஒரு ட்ரூவான பர்சன் வருவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் எப்படி சுற்றி வந்தாலும் ஃபினான்ஷியலி வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது ஃபினான்ஷியலி. ஓகேங்களா? உங்களோட வேலைக்குமே சரி பர்சனலியும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 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 நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன், கேட்டு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல. இதுக்கான ரீசன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஒரு டெம்பரவரி பர்சன்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஃபேக் ஹோப், அவங்க பண்ண அந்த ஒரு 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 சீட்டிங் ட்ராமா. பட் ஆனால் அந்த பர்சன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் விலகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நியூ பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஆல் யூ நீட் இஸ் டு ஆஸ்க். கேட்கணும்.
ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் மெடிடேஷன் நிறையா பண்ணுங்க. உங்களோட இன்னர் செல்ஃப் நீங்க வந்து see there is always divine within yourself. ஸோ நீங்க வந்து ட்ரூவா இருங்க. உங்களுக்கும் உங்களை ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம் இந்த ப்ராசஸ்ல. ஓகேங்களா? see அதனால தான் யூ ஹவ் காட் திஸ். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து சிவபெருமான் உங்களுக்கு பண்ணினாலுமே, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் இருந்து மீண்டு வருவீங்க, உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவீங்க. பிகாஸ் உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. ஸோ யூ வில் யூஸ் இட் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். உங்களோட வைப்ரேஷன்ஸ் ஆல்சோ நிறைய ரைஸ் ஆகும். நீங்கள் வந்து சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களவே வந்து 4 பேர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இவ்வளோ நாளாக வந்துட்டு மற்றவங்களோட லைஃப் எக்ஸாம்பிளை சொல்லுவாங்க, வாழ்ந்தா அந்த பர்சன் மாதிரி வாழணும், எப்படி வந்து வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனி உங்களை பற்றி, உங்களோட வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி 4 பேர்த்துக்கிட்ட நல்லபடியாக சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணுங்க. க்ரோத் வேணும், சேஞ்சஸ் வேணும்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட், சிவபெருமான் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வைங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.